பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அல் அன்வாருல் அத்ரியத்து ஃபி ஸஹீஹி அக்பாரில் ஹயாத்தில் பர்ஸகிய்யா. மன்னரை வாழ்க்கை தொடர்பாக வந்துள்ள ஆதாரபூர்வமான செய்திகள் மூலமாக தொகுக்கப்பட்ட நூல். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நூலில் 22ஆம் பக்கம் முதல் நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் நாம் படிக்கும்போது மா ஆமன, இந்த ஆமன என்ற ஃபஅல் எந்த வஸனிலிருந்து உள்ளது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். ஆமன என்பது ருபாஇ வகையை சார்ந்தது, 4 எழுத்துக்கள் கொண்ட வினைச்சொற்களுடைய வகையை சார்ந்ததாகும். ஆமன யுக்மினு என்று வரும். ஆமன அமன யுக்மினு என்று இருக்கும். ஆமன அது ஆமன் என்று வாசிக்கப்படுகிறது. இது ஃபாஅல துலாத்தி மஸீது ஃபீஹில் உண்டான வஸன் கிடையாது. இது ருபாஇ என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் என்னவென்றால், மன்னரை வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை அல்லது சுகபோகமான நிலை என்பது உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்தே நடைபெறும். உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்தே நடைபெறும், நிகழும். இதனுடைய கைஃபியத் முறையை நாம் அறிய முடியாது. இது மறைவான விஷயங்கள் உள்ளதாகும். இந்த விஷயத்தை ஆதாரங்கள் அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்களை நாம் விளங்கி நம்பிக்கை கொள்வது நம் மீது, ஈமான் கொள்வது நம் மீது கடமையாகும். இந்த பாடத்தில் 3 ஆதாரங்கள் வரைக்கும் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்துவிட்டோம். 3 ஆதாரங்கள் வரைக்கும். 4வது ஆதாரம் குர்ஆன் வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஆதாரம். வகால தஆலா, அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரா அன்-நிசா 97வது வசனத்தில், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து, வானவர்கள் உயிரை கைப்பற்றுவார்கள். யாருடைய உயிரை என்றால், ஸாலிமீ அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு அநீதம் செய்துவிட்டவர்களின், தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்துவிட்டவர்களின் உயிரை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்கள் யார்? எதன் மூலமாக அநீதம் செய்தவர்கள்? அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணிப்பதன் மூலமாக, ஷிர்க் இணை வைப்பு செய்வதன் மூலமாக, குஃபுர் அல்லாஹுவை நிராகரிப்பதன் மூலமாக, இன்னும் பாவங்கள் செய்வதன் மூலமாக தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்து விட்டவர்கள். ஸாலிமீ அன்ஃபுஸிஹிம் என்றால் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்கள். இவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். அந்த கைப்பற்றக்கூடிய சமயத்தில் காலு ஃபீம குந்தும், மாணவர்கள் இந்த அநியாயக்காரர்களை பார்த்து கேட்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மை எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனம். நம்முடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவங்களாக நாம இருக்கக்கூடாது. அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஷிர்க், இணை வைப்பு, குஃபுர், பாவங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். வானவர்கள் கேட்பார்கள், காலு ஃபீம குந்தும், நீங்கள் எதிலே இருந்தீர்கள்? எந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்கள்? காலு, அதற்கு அந்த அநியாயக்காரர்கள் பதில் கூறுவார்கள், குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், பூமியில் நாங்கள் பலவீனப்பட்டவர்களாக இருந்தோம். பலவீனப்படுத்தப்பட்டு இருந்தோம், அதாவது உடல் ரீதியாக அல்ல, செல்வம் இல்லாத ஏழையின் காரணமாக, அதிகாரம் இல்லாததின் காரணமாக, செயல் ரீதியாக நாங்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தோம். அதாவது நம்ம மக்கள் பார்க்குறோமா இல்லையா? முஸ்லிமாக இருப்பாங்க, சாமானிய மக்கள் மக்களுடைய எல்லா மக்களும் செய்கிறாங்க, அதனால் நாங்கள்
இந்த மாதிரி ஆடம்பரமா திருமணங்களை நடத்துறோம், எங்களால் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் அப்ப எங்களை குறை சொல்லுவாங்க தானே, சரியான கஞ்சன்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக நாங்க இப்படி பண்ணோம். இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாவம் செய்ததுக்கு காரணமாக சொல்லுவாங்க, குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், பூமியில் நாங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு இருந்தோம், பலவீனர்களாக இருந்தோம். அதனால் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பாவத்துல பங்கெடுத்து விட்டோம், பாவத்தை செய்து விட்டோம் என்பதாக அவர்களுடைய அந்த காரணத்தை கூறுவார். அப்போது வானவர்கள் சொல்வார்கள், ஆலு அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅ, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா? ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அந்த எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான வசதிகள் இருக்குமோ அப்படியான இடங்களுக்கு நீங்கள் நாடு துறந்து உங்களுடைய அதாவது நீங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊரை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விசாலமாக பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஊருக்கு நீங்கள் சென்றிருக்க கூடாதா? ஃபஉலாஇக மஅவாஹும் ஜஹன்னம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் தன்னுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்துவிட்ட அநியாயக்காரர்கள், ஃபஉலாயிக், அப்படியான அந்த அநியாயக்காரர்கள் அவர்கள், மஅவாஹும், அவர்களுடைய இருப்பிடம் ஜஹன்னம், நரகமாகும். அவர்கள் செல்லும் இடம் எது? நரகமாகும். வஸாஅத் மஸீரா, செல்லும் இடத்தில் அது மிக கெட்ட இடமாக இருக்கிறது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானா. எனவே ஊர் மக்கள் செஞ்சிட்டாங்க, எங்க ஊர்ல இதெல்லாம் வழக்கம், எங்க ஊர்ல எல்லாரும் தர்காவுக்கு போய் ஃபாத்திஹா ஓதுறது வழக்கம், அதனால நான் செஞ்சுட்டேன். எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இப்படி ஆண்டு விழா கொண்டாடுவாங்க, அதில் டான்ஸ் இருக்கும், ஜமாத்து நிர்வாகிகள்லாம் நடத்துறாங்க, அதனால நான் அந்த டான்ஸ்ல, சின்ன பிள்ளைங்க அந்த பாட்டு கச்சேரியில நான் கலந்து கொண்டேன், இப்படிலாம் நம்ம காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி மக்கள் செய்யக்கூடிய தவறிலிருந்து நாம விலகி கொள்ள வேண்டும். அந்த ஊர் மக்கள் அங்க இருந்தா நம்ம அப்படித்தான் செய்யக்கூடிய நிர்பந்த வலுக்கட்டாயம் அங்க ஏற்படும் சொன்னா, அதை விட்டு நாம இந்த மாதிரியான பாவங்கள் இல்லாத நல்ல ஊரின் பக்கமாக செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. மேலும் இந்த வசனம் மன்னரை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வகால தஆலா, ஐந்தாவது ஆதாரம், அல்லாஹு தஆலா சூரா அன்-நஹ்ல் 29வது வசனத்தில் கூறுகிறான், அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து, வானவர்கள் அவர்களின் உயிரை கைப்பற்றுவார்கள். அவர்கள் யார்? ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்கள். தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்கள் யார்? பாவங்கள் செய்வதன் மூலமாக, பிதஅத்துகள் செய்வதன் மூலமாக, சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வதன் மூலமாக, ஷிர்க் இணை வைப்பு செய்வதன் மூலமாக, குஃபுர் செய்வதன் மூலமாக. ஏன்னா இன்னைக்கு இந்த தாயத்து தகடு இந்த மாதிரியான நிலைகள்லாம் அதிகமாகி வருது. இதெல்லாம் ஷிர்க், அநியாயம் செய்யக்கூடிய நிலை. இந்த மாதிரி தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். அந்த சமயத்தில் அநீதம் செய்தவர்கள், அநியாயக்காரர்கள் கூறுவார்கள், சமாதான வார்த்தைகளை கூறுவார்கள். எதை கூறுவார்கள்? சமாதான வார்த்தைகளை கூறுவார்கள். எப்படி சொல்வார்கள்? மா குன்னா நஅமலு மின் சூ, நாங்கள் தீயதை செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை, தீமை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை என்று கூறுவார்கள். அப்போது மாணவர்கள் கூறுவார்கள், பலா, அவ்வாறல்ல, நீங்கள் சொல்வதை போல நீங்க தீமையை செய்யாதவர்களாக இருக்கவில்லை, தீமையை செய்தீர்கள். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், அலீமும் பிமா குன்தும் தஅமலூன்,
நீங்கள் செய்து கொண்டிருந்த அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். மிக முக்கியமான நம்மை எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வசனமாகும். நாம செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டே இருக்கின்றான். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம், மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பது எல்லாம் அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். மனைவியாக உள்ளவங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அனைத்து அடியார்களும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அதை செய்யாமல் முரணாக நடக்கும்போது அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இதை வானவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஃபதுகுலு, நீங்கள் நுழையுங்கள், அபுவாப ஜஹன்னம காலிதீன ஃபீஹா, நரகத்தின் வாசல்களில் வழியாக நரகத்தில் நீங்கள் நுழையுங்கள். காலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பீர்கள். ஃபலபிஸ மத்வல் முத்தகப்பிரீன், பெருமை அடித்தவர்கள் செல்லக்கூடிய இடத்தில் அது மிக மோசமான மிக கெட்ட இடமாக இருக்கிறது. பெருமை ஆணவம்தான், கர்வம்தான் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநீதம் செய்வதற்கான நிலையை ஏற்படுத்துகிறது. மனிதன் தனக்கு அநீதம் செய்வதற்கான நிலையை பெருமைதான் ஏற்படுத்துகிறது. அடியான் அல்லாஹுக்கு அநியாயக்காரனாக நடப்பதற்கும் இந்த பெருமைதான் காரணமாக இருக்கிறது. இப்படி பெருமை அடிக்கக்கூடியவர்கள் செல்லும் இடம் எது? ஜஹன்னம், நரகமாகும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. யுக்பிரு அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா அன் ஹாலி அஹ்லில் குஃப்ரி, நிராகரிப்பாளர்களின் நிலையை பற்றி அறிவிக்கிறான். வ அஹ்லில் பிதஇ, பிதஅ மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்யக்கூடிய மனிதர்களின் நிலையை அல்லாஹ் அறிவிக்கிறான். மிக முக்கியமான எச்சரிக்கை. நம்ம ஊர்கள், பெரும்பாலான ஊர்கள்ல பிதஅத் அதிகமாக பரவலாக காணப்படுவதற்கு காரணம் என்ன? எங்க முன்னோர்கள் செஞ்சு வந்தாங்க. குர்ஆன் ஹதீஸ்னா அப்புறம் எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு எதை சொல்லுவாங்க? நாங்க எங்க வாப்பா, எங்களுடைய முன்னோர்கள்லாம், எங்க ஊர்ல இருந்த ஆலிம்சாக்கள்லாம் இந்த காரியங்களை செஞ்சு வந்தாங்க. இப்ப புதுசா வந்து என்னமோ சொல்றீங்களே அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ முன்னால அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் வசனங்களையும் அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த சுன்னாவையும் எடுத்து சொன்னால் அதற்கு மறுப்பாக நீங்க புதுசாக கொண்டு ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் ஃபாலோ பண்ணாங்க என்ற காரணங்களை கூறி பிதஅத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த பிதஅத்வாதிகளுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுத்தஆலா அறிவிக்கிறான். அவ்வாலிமீன லிஅன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆன்மாக்களுக்கு தங்களுக்கே அநீதம் செய்தவர்கள். இப்படியான மக்களின் நிலை இந்த இஹ்திதாரிஹிம் ஃபி அஸ்னாஇல் மௌத், மரணம் ஏற்படக்கூடிய, மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில், வமஜீஇல் மலாயிகத்தி இலைஹிம், வானவர்கள் அவர்களிடத்திலே வரக்கூடிய அந்த நேரத்தில், லிகப்தி அர்வாஹிஹிமுல் ஹபீஸா, கெட்ட அசுத்தமான அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் அவர்களிடத்திலே வரக்கூடிய நேரத்தில் அவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வகௌலுஹு தஆலா ஃபஅல்கவு ஸலம, அவர்கள் சமாதான வார்த்தைகளை கூறுவார்கள். அதாவது அஸ்ஹரு அஸ்ஸம்அ வத்தாஅத லில்லாஹி தஆலா வலிரசூலிஹி, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் கேட்டு நடப்போம், அவங்க சொன்னதை கேட்போம். இப்ப நாங்க கேட்போம். மௌத்து சமயத்துல சொல்லுவாங்க, நாங்க இப்ப கேட்போம். இப்ப நாங்க தான தர்மம் செய்வோம், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம், கணவனா உள்ளவங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை நாங்க செய்வோம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க செய்வோம், நாங்க பிதஅத் செய்ய மாட்டோம், அனாச்சாரங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் சிலை வழிபாடுகளை செய்ய மாட்டோம், நாங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கேட்டு நடப்போம், கீழ்ப்படிந்து நடப்போம்
என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய நிலைகளை வெளிப்படுத்துவார்கள். வல் இன்கியாதி லிஷ்ஷர்இல் ஹகீம், ஞானமிக்க இந்த மார்க்கத்தை பின்பற்றுவோம். சூஃபிசவாதிகள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு சூஃபிசவாதிகள் இந்த மரணத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையில என்ன சொல்றாங்க? தரீகத்துல போயிட்டால், ஒரு ஷேக்குடைய கையை பிடித்து விட்டால் அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்றெல்லாம் பிதற்றல் வார்த்தைகளை கூறுகிறார்கள். மார்க்கத்தை புறம் தள்ளி விடுகிறார்கள். பிதஅத் செய்யக்கூடிய தப்லீக் செல்லக்கூடியவங்க, அதே போல சூஃபிச கொள்கையில உள்ளவங்க, இயக்க சிந்தனைகள்ல உள்ளவங்க மார்க்கத்தை புறம் தள்ளிவிட்டு தங்களுடைய தலைவர்கள், தங்களுடைய தவறான கொள்கையை போதிக்கக்கூடியவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றாங்க. அப்ப அந்த நேரத்துல சொல்லுவாங்க, மரண நேரத்துல நாங்கள் ஹக்கீம், மிக ஞானமிக்க இந்த மார்க்கத்தை நாங்கள் என்ன செய்வோம்? பின்பற்றுவோம் என்பதாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். فقالوا ما كنا نعمل من سوء, நாங்கள் தீமையை செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். கமா யகூலூன யௌமல் மஆத், மறுமை நாளில் அவர்கள் சொல்வதை போல, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, வல்லாஹி ரப்பினா, எங்கள் இறைவா, மா குன்னா முஷ்ரிகீன், நாங்கள் முஷ்ரிகீன்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் மறுமை நாளில் கூறுவதை போல, உயிர் வாங்கப்படக்கூடிய, உயிர் கைப்பற்றப்படக்கூடிய சமயத்தில் கூறுவார்கள், மா குன்னா நஅமலு மின் சூஇன், நாங்கள் கெட்டதை செய்யாதவர்களாக இருந்தோம், கெட்டதை நாங்கள் செய்யலையே, தீமை செய்யவில்லையே என்று சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், وهذا يدل على أن الروح والجسد يقع عليهما العذاب في القبر في حياة البرزخ عند الوفاة. இந்த வசனங்கள் وهذا يدل, இவை அறிவிக்கிறது, على أن الروح والجسد, உயிருக்கும், உயிர் மற்றும் உடல், இந்த இரண்டின் மீதும் يقع عليهما العذاب, தண்டனையாகிறது இரண்டின் மீதுமே ஏற்படும். ஃபில் கப்ரி, மன்னரையில், ஃபி ஹயாத்தில் பர்ஸகி இன்டல் வஃபாத்தி, மரண நேரத்தில் மரணத்துக்கு பிறகு உண்டான மன்னரை வாழ்க்கையிலே, அந்த கபரிலே, மன்னரையிலே தண்டனையாகிறது. ரூஹ் ஆன்மா உயிருக்கும், வல் ஜஸத் உடலுக்கும் ஏற்படும். ஃபகzzபஹுமுல்லாஹு தஆலா ஃபீ ذلك, மக்கள் கூறக்கூடிய, அநியாயக்காரர்கள் கூறக்கூடிய சமாதான வார்த்தைகளை அல்லாஹு தஆலா பொய்ப்படுத்துவார். பலா, அவ்வாறல்ல, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா, அலீமும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக, அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லாம் அல்லாஹுக்கு தெரியும். நீங்க எப்படி நடக்கிறீங்க, எந்த மாதிரி செயல்படுறீங்க, எந்த மாதிரி எல்லாம் எண்ணுகிறீர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே ஒவ்வொரு அடியாரும் அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன்தான் மௌத்தையும் வாழ்க்கையும் படைத்துள்ளான். உங்களில் யார் செயலால் மிக அழகாக செயல்படுகிறார் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் அதை சோதிக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி அழகாக நடந்து கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் நாம் எப்படி அழகாக நடந்து கொள்கிறோம், எனக்கு நான் எப்படி அழகாக நடந்து கொள்கிறேன் என்ற நிலையை பார்த்து மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை சரி செய்து கொண்டே வர வேண்டும். இல்லை என்றால் மௌத்து நேரத்துல நான் திருந்திடுவேன், நான் பாவம் செய்யல, நான் நல்லவனா இருந்தேன் என்றெல்லாம் பேசுவது, ஆறுதல் வார்த்தைகளை, சமாதான வார்த்தைகளை கூறுவது எந்த பயனையும் தராது. ஏனென்றால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தையும் செயல்பாட்டையும் அறிந்தவனாக இருக்கிறார். அல்லாஹ் அநியாய நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானார். قال الحافظ இவங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் في تفسير القرآن, இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
தஃப்சீருல் குர்ஆன் என்ற அவர்களின் தஃப்சீர் நூலிலே பதிவு செய்கிறார்கள். வஹும் யதுகுலூன ஜஹன்னம மின் யௌமி மமாத்திஹிம், அவர்கள் மரணிக்கக்கூடிய நாளிலேயே நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள். பி அர்வாஹிஹிம், அவர்களுடைய உயிர்களுடனும் நுழைவார்கள். வயனாலு அஜ்சாதஹும் ஃபீ குபூரிஹா வயனாலு அஜ்சாதஹும் ஃபீ குபூரிஹா, அந்த அவர்களுடைய உடல்களும் ஃபீ குபூரிஹா, அவர்களின் அதாவது அதன் மண்ணறைகளில் அந்த நரகத்தினுடைய தண்டனையை உடல்களும் பெறும். மின் ஹர்ரிஹா வ சமூமிஹா, நரகத்தினுடைய உஷ்ணங்களிலிருந்தும் அதனுடைய நச்சுக்களிலிருந்தும். சமூம்னா என்ன அர்த்தம்? நச்சு. அல்லாஹ் பாதுகாப்பான நச்சுக்கள். நரகத்தினுடைய நச்சுக்களில் இருந்தும், நரகத்தினுடைய ஹர் உஷ்ணம் வெப்பம், வெப்பத்திலிருந்தும் அநியாயக்காரர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய உயிர்களுடனும் அவர்களுடைய உடல்களுடனும் இந்த தண்டனையை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய பதிவு செய்யக்கூடிய வாசகம் என்ன? வஹும் யதுகுலூன, இந்த அநியாயக்காரர்கள் நுழைவார்கள் ஜஹன்னம, நரகத்தில், மின் யௌமி மமாத்திஹிம், அவர்களுடைய மரணிக்கக்கூடிய நாளிலேயே, அந்த நாளிலேயே அவர்கள் எதிரில் நுழைவார்கள். பி அர்வாஹிஹிம், அவர்களுடைய உயிர்களுடனே நுழைவார்கள். வயனாலு அஜ்சாதஹும் ஃபீ குபூரிஹா, அவர்களுடைய மண்ணறைகளில் அவர்களின் உடல்கள் பெரும் அடையும். மின் ஹர்ரிஹா, நரகத்தின் உஷ்ணத்தை சூட்டை அடையும். வ சமூமிஹா, நரகத்தினுடைய நச்சுக்களை அது அடைந்து கொள்ளும், நச்சுக்களை அது பெறும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பான. وقال الإمام يحيى بن سلام رحمه الله في تفسير القرآن، تفسير القرآن يحيى بن سلام رحمه الله அவர்கள் கூறுகிறார்கள், في قوله تعالى, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு விளக்கமாக, الذين تتوفاهم الملائكة ظالمي أنفسهم, தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்களை வானவர்கள் அவர்களின் உயிரை கைப்பற்றுவார்கள். அதாவது قال بعضهم توفاهم عند الموت, மரண நேரத்தில் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். தவஃபாவுக்கு பல அர்த்தம் இருக்குது. முழுமையாக நிறைவேற்றுதல் என்ற அர்த்தம் உண்டு, உயிரை கைப்பற்றுதல் என்ற அர்த்தமும் உண்டு. وقال العلامة الشيخ عبد العزيز بن باز رحمه الله في الفتاوى என்ற நூலில் الشيخ عبد العزيز بن باز رحمه الله அவர்கள் கூறுகிறார்கள், ஜில்த் 8 சஃப்ஹா, ஜில்துனா பாகம், சஃப்ஹா பக்கம் 340 கூறுகிறார்கள், வயகூனு கப்ருஹு அலைஹ், மன்னரையில் சென்றவருக்கு அவருடைய மன்னரை இருக்கும். ஹுஃப்ரத மின் ஹுஃபரின் நார், நரகத்தின் குழிகளில் ஒரு குழியாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. வயுஃப்தஹு லஹு, கெட்டவங்களுக்கு, நல்லவங்களுக்கு அது சொர்க்கத்தினுடைய வாசனை அவங்களுக்கு கிடைக்கும், நயீம் இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும். கெட்டவங்களுக்கு நரகத்தினுடைய குழிகளில் ஒரு குழியாக அது இருக்கும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானா. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நாம பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த பாவத்தை விட்டு விலகி கொண்டு பாவ மன்னிப்பு தேடி நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். வயுஃப்தஹு லஹு, அந்த நரகவாசிக்கு கெட்டவனுக்கு திறக்கப்படும். பாபுன் இலன்னார், நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். யஅதீஹி, அதிலிருந்து அவனுக்கு வரும். மின் சமூமிஹா, நரகத்தின் நச்சுக்கள் வரும். வஅஸாபிஹா, அந்த நரக திறக்கப்பட்ட நரக வாசலிருந்து நரகத்தின் தண்டனையும் நரகத்தினுடைய நச்சுக்களும் அவனை வந்தடையும் என்று பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து ஆறாவது ஆதாரத்திலிருந்து நாம் பார்ப்போம்.
இந்த கடைசியான இந்த குறிப்பு وقد أخبر سبحانه الله تعالى عن أرواح قوم فرعون ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களின் ரூஹ் உயிர்களை பற்றி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். இதிலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டது மிக முக்கியமானது. மரண சமயத்தில் தீயவர்களின் உயிர் எப்படி வாங்கப்படும், அப்படி வாங்கப்படக்கூடிய சமயத்தில் வானவர்கள் என்ன கூறுவார்கள், அநியாயக்காரர்கள் வானவர்களினுடைய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இதில் நமக்கு எச்சரிக்கையும் பாடமும் படிப்பினைகளும் உள்ளது. நாம் செய்துவிட்ட குற்றங்களுக்காக மன்னிப்பு தேடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னரை வாழ்க்கையை நினைவுபடுத்தி உலக வாழ்க்கையுடன் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற தவறான எண்ணத்தை மாற்றி என்னுடைய வாழ்க்கையின் பயணம் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்ததாக மன்னரை வாழ்க்கை உண்டு, அதுக்கு அடுத்ததாக ஆகிராவுடைய வாழ்க்கை உண்டு என்ற அந்த தொலைநோக்கு சிந்தனையை நம்பிக்கை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல அடியாறுகளில் என்னையும் தங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.